ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி தாங்க. சப்பாத்தியா? சப்பாத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? சப்பாத்தினா பொதுவா கோதுமை மாவுல தான் செய்வோம். ஆனா இன்னைக்கு நாம ரவையும் உருளைக்கிழங்கு வச்சு வித்தியாசமான சூப்பரான ஒரு அருமையான ரெசிபி செய்ய போறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. வேக வைத்து உரித்த 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. அதை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல வச்சு நல்லா துருவிக்கிங்க. இப்போ ஸ்மாஷ் பண்ண ஈஸியா இருக்குங்க. அப்படியே ஸ்மாஷ் பண்ணா கட்டி கட்டியா இருக்கும். அதனால துருவிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. துருவிய பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. துருவிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கிறோம். அதுக்கு 2 கப் அளவு தண்ணீர் சரியான அளவா இருக்கும். அதுல சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்ப இந்த கலவையை நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பொடி ரவை எடுத்துக்கோங்க. 1 கப்பு வறுக்காத பொடி ரவை. அதை இப்ப இந்த தண்ணியில சிறிது சிறிதா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் அளவு தண்ணி சரியான அளவுங்க. பாருங்க, ரவை ஃபுல்லா தண்ணியை உறிஞ்சிட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணுங்க, கன்சிஸ்டன்சிக்கு. இதை இப்ப நல்லா கலந்து விட்டுக்குங்க. நைஸா நல்லா மசிச்ச மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்த உடனேயே ஸ்டவ் ஆன் பண்ணி ஆற விட்டுக்கலாம். இப்ப இன்னொரு பவுல்ல நம்ம துருவி மசிச்ச உருளைக்கிழங்க போட்டு அதுல இந்த ரவை கலவை ஆறிய ரவை கலவையும் சேர்த்துக்கலாம். துருவிய கேரட் 1 சேர்த்துக்குங்க. பொடியாக நறுக்கிய கேபேஜ் சிறிதளவு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக புதினா இலைகள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்ப இது எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. பாருங்க, இப்ப நம்ம ரவை ஆலு சப்பாத்திக்கான டோ ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி சப்பாத்திக்கு பால்ஸ் பண்றோமோ அது மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு தவா வச்சுக்கோங்க. தவால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பால்ஸை ஒரு பூரி பிரஸ்ல வச்சு ரொம்ப நல்லா பிரஸ் பண்ண வேண்டாங்க. ஓரளவுக்கு பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி திக்னஸ் வர அளவுக்கு பிரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப தவா சூடான உடனேயே இந்த சூஜி சப்பாத்தியை எடுத்து அதுல வேக விட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம். பிறகு திருப்புங்க. இல்லைன்னா அது பிஞ்சு போயிடும் சமயத்துல. இப்ப அதுல மேல கொஞ்சம் நெய் சேர்த்து வேக விடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்ப அதை இன்னொரு பக்கத்துக்கு ஃபிளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப இந்த பக்கமும் கொஞ்சம் நெய் சேர்த்து வேக விடலாம். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆனாலுமே ரொம்ப மிருதுவா இருக்குங்க. சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல. ஆனாலும் கூட இதுக்கு
தால் ஃப்ரையும், வெஜிடபிள் ரைத்தாவும் எப்படி செய்றதுங்கிறத நான் அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Fantasy Mom.